பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடிமேட் ஸ்ட்ரக்சர்ஸ் மோஸ்ட்லி பண்ணிட்டு இருக்காங்க. இது போக இந்த சைட்டுக்காக கஸ்டமர் கேட்டனால ரெடிமேட் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் மேலும் நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணியே கொடுத்துருக்கோம். மீட்டர் வரைக்கும் இபி மீட்டருக்கு அப்ளை பண்ணுறது, உங்கள் பேங்க் லோன் வேணா பேங்க் லோன் நாமளே அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் பேங்க்குக்கு போய் வெறும் மேனேஜர் சைன் மட்டும் பண்ணால் மட்டும் போதும். முன்னாடி ப்ரீவியஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கரண்ட் பில் வந்துச்சுன்னா இப்போ எவ்வளோ கரண்ட் பில்? ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 6,000 ரூபா கட்டிட்டு இருந்தாருங்க. இந்த சோலார் இப்போ போட்டதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்தாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா கட்டிட்டு இருக்காரு. இன்னும் நம்ம வந்து சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணலாங்கிறோம். அது எத்தனை நாளில் வந்து நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க? 2 டேஸில் பண்ணி கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு விசிட்டிங் நம்ம சைட் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட். அது உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் பில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான சொல்யூஷனுங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ண ஒரு சைட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா கிலோ வாட்ஸ் போட்டிருக்காங்க, எவ்வளவு முன்னாடி கரண்ட் பில் கட்டி இருந்தாங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோலார் போட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கரண்ட் பில் கட்டிட்டு இருக்காங்க, இதோட என்னென்ன வந்து பாத்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் பத்தி பாத்துடலாங்க. மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் வந்து பாத்தீங்கன்னா சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், அல்ல வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல இருக்குங்க. நீங்க மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க ஜி. சார், நம்மளோட ஷாப் நேம் லொகேஷனுங்க சார்? நம்ம எக்ஸாட்டிக் பவர் சொல்யூஷன் சொல்லி கோயம்புத்தூர்ல 100 ஃபீட் ரோட்ல நம்ம நிலையிலான ஸ்டீல் கடைக்கு பக்கத்துலயே இருக்குங்க. ஓகேங்க சார். இப்போ நம்ம என்னங்க சார் பண்ணிட்டு இருக்கேங்க? நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போற சோலாரும் கமர்ஷியல் லைன் கம்பெனிகளுக்கு போற சோலாரு எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. ஓகேங்க சார். இப்போ நம்ம பாத்துடலாமாங்க சார்? நம்ம சைட்டுக்கு போய் பாத்துடலாம். இதாங்க சார் சைட்டுங்களாங்க சார்? ஆமாங்க சார், இதுதான் சைட்டு. வடவழியில போட்டிருக்கோம் நம்ம. ஓகேங்க சார். இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கிலோ வாட்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோங்க சார்? சார், கஸ்டமரோட ரெக்வயர்மெண்ட் பாத்தீங்கன்னா 4 கிலோ வாட் தேவைப்பட்டுச்சு. அதனால நம்ம 4 கிலோ வாட் போட்டு கொடுத்துருக்கோம். இது கூட பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஓனா பண்ணி கொடுத்துருவோம். ரெடிமேட் ஸ்ட்ரக்சர் இல்லாம ஓனா பண்ணி கொடுத்துருவீங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கிலோ வாட்ஸ்னு சொல்லிட்டு அது வந்து எப்படிங்க சார்? நம்ம இபியோட நம்பர் வாங்குவோம். நம்பர் வாங்கி நம்ம சிஸ்டம்ல அப்லோட் பண்ணி அவங்களுக்கு 6 மந்தோட டேரிஃப் எடுத்து அதை டேரிஃப் பண்ணி ஒரு கஸ்டமருக்கு எத்தனை கிலோ வாட் போறது, 1 கிலோ வாட் தேவைப்படுது அவங்க வீட்டுக்கு, இல்ல 2 கிலோ வாட் தேவையா, 3 கிலோ வாட் தேவையான்னு மென்ஷன் பண்ணி அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணி செட் பண்ணி நான் கஸ்டமர் சொல்லுவோம். சார், உங்க இபிக்கு நீங்க 3 கிலோ வாட்டா 4 கிலோ வாட்டா போடணும், கரெக்டான மெஷர்மெண்ட் நம்ம கொடுத்துருவோம். அதை பேஸ் பண்ணி கஸ்டமருக்கு நம்ம இப்போ இந்த கஸ்டமருக்கு செக் பண்ணப்போ அவங்களுக்கு 4 கிலோ வாட் தேவைப்படுச்சு. இப்போ 4 கிலோ வாட் போட்டு கொடுத்துருக்கோம். ஓகேங்க சார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி வருங்க. ஒவ்வொரு மாதிரி வருங்க. இதே பாத்தீங்கன்னா இது பக்கத்துல ஒரு சைட் போட்டிருக்கோம். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 5 கிலோ வாட் வந்திருக்கு. கஸ்டமருக்கு 5 கிலோ வாட் போட்டு கொடுத்துருக்கோம். ஓகேங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கிலோ வாட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது? 1 கிலோ வாட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. இந்த கவர்மெண்ட் மானியம் எல்லாம் தர்றாங்க, அதெல்லாம் எப்படிங்க சார்? ஒண்ணுன்னா இப்ப இவர் வீட்டுக்கு போட்டிருக்காரு, இவர் வந்து 4 கிலோ வாட் போட்டிருக்காரு. ரிலிஸ்ட் 40,000 ரூபாய் இவரோட அமௌண்ட் பாத்தீங்கன்னா, இல்ல மானியம் பாத்தீங்கன்னா 78,000 ரூபாய் மானியம் தராங்க கவர்மெண்ட்ல இருந்து. அதுக்கு போக மீதி பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 1,62,000 ரூபாய். இதை நீங்க கேஷா இருந்தாலும் கொடுக்கலாம், இல்ல உங்களால நீங்க லோன் பண்ணி கொடுக்கலன்னா நீங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அதே பேங்க்லயே நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம். 90% லோன் பண்ணி கொடுத்துடலாம். இது போக பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ரெடிமேட் ஸ்ட்ரக்சர்ஸ் மோஸ்ட்லி பண்ணிட்டு இருக்காங்க. இது போக இந்த சைட்டுக்காக கஸ்டமர் கேட்டனால ரெடிமேட் ஸ்ட்ரக்சர் இல்லாம மேலும் நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணியே கொடுத்துருக்கோம். சார், இப்போ இந்த சோலார் பேனல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிராண்ட்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நம்ம 4 பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். அதானி ஒன்னு, மைக்ரோடெக், டாடா பண்ணிட்டு இருக்கோம் சார். ஸோ அது போக ஸ்ரீவாரியும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கஸ்டமர் அதானி கேட்டாங்கன்னு சொல்லி அதானி போட்டு கொடுத்துருக்கோம். 540 ஒரு பேனலோட வாட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ 8 பேனல் போட்டு கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. ஓகேங்க சார். சரி, இன்னொன்னு என்னங்க சார், இந்த மானியம் சொல்லியிருந்தீங்களா சார்? இப்போ மானியம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஏதாச்சும் வந்து மானியம் போட்டு வரணுமா, இல்லை நீங்களே? இல்லைண்ணா, எல்லாமே நம்மளே ப்ரொசீஜர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது உங்க இபி மீட்டர் வரைக்குமே இப்போ நீங்க சோலார் போடணும்னு எங்க எக்ஸிக்யூட்டிவ் சொன்னீங்கன்னா எங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் உங்க சைட்டை பார்த்துட்டு இன்ஜினியர் உங்க இபி நம்பர் வாங்கி டேரிஃப் பண்ணி உங்களுக்கு ஒரு 4 கிலோ வாட் போடணும்னா இதுக்கு இபி மீட்டர் வரைக்கும் இபி மீட்டருக்கு அப்ளை பண்றது, உங்க பேங்க் லோன் வேணா பேங்க் லோன் நாமளே அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். நீங்க பேங்க்குக்கு போய் வெறும் மேனேஜர் சைன் மட்டும் பண்ணா மட்டும் போதும். இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க 10% வந்து முன்பணம் கட்டுற மாதிரி வரும் பாத்தீங்கன்னா. ஓகேங்கண்ணா. ஆனா இன்னொன்னு என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த பேங்க் லோன் சொன்னீங்க இல்லைங்கண்ணா, அதுக்கு இந்த சிபில் ஸ்கோர் எல்லாம் எப்படிங்கண்ணா? ஆனா பேங்க் பொறுத்த வரைக்கும் சிவில் ஸ்கோர் ஆவரேஜ் உங்களுக்கு 75 வரைக்கும் வரணும். இதே நீங்க பஜாஜ்ல வேணும்னா உங்களுக்கு சிவில் தேவையில்லை, 99% லோன் பண்ணிக்கலாம். ஓகேங்கண்ணா. ஆனா அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 கிலோ வாட்ஸ் போட்டிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கரண்ட் பில் வந்துச்சுன்னா இப்போ எவ்வளவு கரண்ட் பில்? ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா கஸ்டமர் பாத்தீங்கன்னா 6,000 ரூபாய் கட்டிட்டு இருந்தாருங்க. இந்த சோலார் இப்போ போட்டதுக்கு அப்புறம் இவர் ஒரு 3 மந்தா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபாய் கட்டிட்டு இருக்காரு. ஓகேங்கண்ணா. இப்போ இன்னொன்னு என்னன்னா இந்த சோலார் வந்து பாத்தீங்கன்னா போட்டா எனக்கு சுத்தமா கரண்ட் பில்லே கட்ட வேணாங்கிறாங்க, அதெல்லாம் உண்மைங்களா? அப்படி இல்லைன்னா இது வந்து மினிமல் ரெண்டல்ங்கிறது எதுக்குன்னா
இந்த நெட் மீட்டருக்கான டேக்ஸ் மாதிரி போடுறாங்க. அது Okay. கம்பல்சரி நீங்க 1 கிலோவாட் போட்டாலும் சரி, நீங்க 10 கிலோவாட் போட்டாலும் சரி, 2 கிலோவாட் 3 கிலோவாட் எது போட்டாலும் மினிமம் 300 to அதிகபட்சம் ஒரு 650 வரைக்கும் உங்களுக்கு வர மாதிரி தான் இருக்கும். இப்ப இவர் வந்து 4 கிலோவாட் போட்டுக்கிறதுனால பாத்தீங்கன்னா இவரோட பாத்தீங்கன்னா ஈவி பில் எல்லாம் சேர்த்தியே 300 கட்டுறாரு. இதே மாதிரி ஒரு கஸ்டமர் ஆல்ரெடி நம்ம காந்திபுரத்துல போட்டிருக்காரு. அவரு பாத்தீங்கன்னா மாசம் 8000 ரூபாய் கட்டிட்டு இருந்தாரு. அவர் போய் 750 ரூபா 670 ரூபா கட்டிட்டு இருக்கிறாரு. அதான் மினிமல் ரெண்டல் மாதிரி இது வரும் உங்களுக்கு. நீங்க மெயின்டெனன்ஸ்க்கு ஏதாச்சும் இருக்குங்களா? மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நீங்க 3 மாசத்துக்கு ஒருக்கா ஜஸ்ட் ஒரு வாட்டர் மட்டும் அடிச்சு வர மாதிரி இருக்கும் சோலார் பேனல் மேல. அது நீங்க கஸ்டமர் பண்ணாலும் சரி, இல்ல எங்க எடுத்துவீங்கன்னா நம்ம வரும்போது ஒரு சின்ன விசிட்டிங் சார்ஜ் போடுவாங்க. வந்து நம்ம பசங்க வந்தாங்கன்னா 2 பேர் வந்து உங்களுக்கு ஃபுல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிருவாங்க. ஓகேங்கண்ணா. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோவாட்ஸ்ல இருந்து 1 கிலோவாட்ல இருந்து இந்த பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாம் எப்படிங்கண்ணா? ஆனா 1 கிலோவாட் பாத்தீங்கன்னா 110 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 110 அந்த மாதிரி 2 கிலோவாட் 3 கிலோவாட் 4 கிலோவாட் 5 கிலோ ஒரு 10 கிலோவாட் வரைக்கும் நம்ம வீடுகளுக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்கண்ணா. மேக்ஸிமம் வீடுகளுக்கு எவ்வளவு வரைக்கும் போடலாங்கண்ணா? 10 கிலோவாட் 15 கிலோவாட் போற கஸ்டமர் இருக்காங்கண்ணா. இப்போ கூட நம்ம சுந்தராவரத்துல போட்டு கொடுத்தோம். 10 கிலோவாட் போட்டு கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. ஓகேங்கண்ணா. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மானியம் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்கண்ணா. இப்போ நம்ம மானியம் அப்ளை பண்ணி எவ்வளவு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்? ஆனா மானியம் வந்து நீங்க போடும்போது அப்ளை பண்ணிடுவோம்னா உங்களுக்கு இது, அதாவது இந்த பேனல் செட்டப் மாட்டி உங்க மீட்டர் மாட்டின உடனே மீட்டர் மாட்டினதுல இருந்து 10 டேஸ்ல உங்களுக்கு மானியம் உங்க அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். அக்கௌண்ட்டுக்கு வரும். கையில கேஷ் எல்லாம் வரும். உங்க அக்கௌண்ட் பண்ணும்போதே மானியத்துக்கு அப்ரூவல் பண்ணும்போதே உங்க பேங்க் புக் எல்லாம் வச்சு தான் பண்ணுவோம். டேட்டா கவர்மெண்ட்ல இருந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். இந்த மாதிரி ஏஜென்சி மாதிரி எங்களுக்கு வந்துட்டு நாங்க உங்களுக்கு கொடுக்குறது அப்படி இல்ல. டேட்டா கவர்மெண்ட் வந்து கொடுக்குற மானியம் டேட்டா கஸ்டமரோட அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். ஓகேங்கண்ணா. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சோலார் போடுறோங்கன்னா இது எப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா லைஃப் லாங் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஏதாவது பண்ணிட்டே இருக்கணுங்களா? அது எப்படிங்கண்ணா? மெயின்டெனன்ஸ் வந்து பேனலுக்கு மட்டும்தான். ஓகே. அதாவது வாட்டர் ஊத்தி க்ளீன் பண்றது மட்டும்தான். பேனலுக்கு இன்வெர்டருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேனலுக்கு 15 வருஷம் தராங்க வாரண்டி. இன்வெர்டருக்கு 5 வருஷம் தராங்க உங்களுக்கு. ஓகேங்கண்ணா. இன்வெர்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன டை பண்றோம், ப்ளோ வாட் பண்றோம், மைக்ரோடெக். ஓகேங்கண்ணா. டை இன்வெர்டர். ஓகேங்கண்ணா. இதுதான் நம்மளுக்கு அங்க இருந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஏசிடிசி பாக்ஸ். இது ஓகேங்கண்ணா. ஏசி அதான் லைன் கொண்டு வருது. இது டிசி பாக்ஸ் பாத்தீங்கன்னா. ஓகே. இதே இன்வெர்டருங்களா? அதான் இதான் இன்வெர்டர். அதாவது இந்த சோலாரோட லைன் இதுல வந்து இன்வெர்டர் மூலிய வந்து ஈபியா மாத்தி ஏசில வரும். ஓகேங்கண்ணா. இதுல பாத்தீங்கன்னா வைஃபை மாட்டிக்கலாம். ஓகே. இந்த லிங்க் தான் வைஃபை உங்களுக்கு. இது வேணா வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப் ஒரு கண்டென்ட் மாதிரி வரும். அதை மாட்டிட்டு ஆப் போட்டு நீங்க எங்க இருந்தாலும் உங்க மொபைல்ல நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்கண்ணா. இன்னும் நம்ம வந்து சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணலாங்கிறோம். அது எத்தனை நாள்ல வந்து நீங்க பண்ணி கொடுப்பீங்க? 2 டேஸ்ல பண்ணி கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் விசிட்டிங் நம்ம சைட் ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். பார்த்துட்டு உங்க இபி நம்பர் உங்க வீட்டு இருந்து வாங்குவோம். வாங்கி உங்களுக்கு எத்தனை இதுன்னு சொல்லி டேரிஃபை பார்ப்போம். 6 மந்த் டேரிஃபை பார்த்து உங்களுக்கு 2 கிலோவாட் தேவையா, 1 கிலோவாட்டா, 3 கிலோவாட்னு செக் பண்ணுவோம். 3 கிலோவாட் போனா கஸ்டமர்கிட்ட சொல்லுவோம். கஸ்டமர் ஓகேனா வந்து சைட் ஃபர்ஸ்ட் அளந்துருவோம். அளந்த உடனே அடுத்த நாளே பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து லோன் போடுற மாதிரி இருந்தா எனக்கு ஒரு 10% அமௌண்ட் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா. அதுக்குள்ள 10% அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்கனாவே லோனுக்கு அப்ரூவல் பண்ணும்போது உங்களுக்கு மெட்டீரியல் நாங்க இறக்கி வேலை முடிச்சு கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்துருவாங்க. ஸ்ட்ரக்சர் பேனல் ஏத்திடுவாங்க. 2ஆம் நாள் எலக்ட்ரிஷியன் வந்து ஈவினிங்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு இபி மீட்டர் வரைக்கும் லைன் எடுத்து கொடுத்துருவாங்க. இபி மீட்டர் மட்டும் பாத்தீங்கன்னா இது சோலார் போடுறதுக்கு அப்புறம் நாங்க ஒரு போட்டோ எடுப்போம். லொகேஷன் போட்டோன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும். அதை எடுத்து அதை டேக் பண்ணி ஆப்ல அப்லோட் பண்ணணும். இபி இதுக்கு அப்லோட் பண்ணதுல இருந்து உங்களுக்கு ஒரு 10 டேஸ்க்குள்ள உங்களுக்கு மீட்டர் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். மீட்டர் மாற்றினது ஒரு 10 டேஸ்க்குள்ள உங்களுக்கு டோட்டலா ஒரு 20 டேஸ்க்குள்ள உங்களுக்கு மானியம் அக்கௌண்ட்ல வந்துடும். ஓகேங்கண்ணா. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு சோலார் போட்டிருக்கோங்கன்னா இவ்வளவு யூனிட் செலவாயிருக்கு. இதுக்கு ஆப் ஏதாவது இருக்குங்களா? ஆப் இருக்குண்ணா. அது பாத்தீங்கன்னா மொபைல்ல ஒரு ஆப் இருக்குங்க, ஸ்மார்ட் ஆப்னு சொல்லி. அது வந்து கஸ்டமருக்கு நாங்க போட்டு கொடுத்துருவோம். போட்டுட்டு கஸ்டமரோட வந்து வீட்டுல வைஃபை இருக்கணும். வைஃபை இருந்தா அதை டேக் பண்ணி லிங்க் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க எங்க இருந்தாலும் அதை பாத்துக்கலாம். டெய்லியும் எத்தனை யூனிட் ஜென்ரேட் ஆகுதுன்னு வரைக்கும் நீங்க அதை செக் பண்ணிக்கலாம். நம்ம மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு பார்த்தாச்சு. இனி வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியலா போய்க்கலாங்கண்ணா. இப்போ நாங்க கமர்ஷியலும் பண்றீங்களாங்கண்ணா? பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்கண்ணா. அது எப்படி என்ன பேஸ்ல பண்ணீங்க? கமர்ஷியலுங்கும் போது உங்களுக்கு வந்து பேட்டரி வச்சு பண்ற மாதிரி இருக்கும்னா அது பாத்தீங்கன்னா கம்பெனியோட இபி பில் வச்சு மெஷர்மெண்ட் பண்ணி கொடுப்போம் நாங்க. அவங்களுக்கு வந்து ஏன்னா டே நைட் அங்க ஓடும். வீட்டை பொறுத்த வரைக்கும் பகல் மட்டும் தான் உங்களுக்கு ஜென்ரேஷன் வரும். இங்க பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க. கம்பெனில லாட்ஜ் இந்த மாதிரி எல்லாம் நீங்க கமர்ஷியல் போகும்போது அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி அவங்களுக்கு எல்லாம் நைட்டும் வேலை இருக்கும். ஒரு லாட்ஜே போடுறோம்னாலும் அவங்களுக்கு பகலை விட நைட்டு ஃபுல்லா ஓடும். அதே மாதிரி ஒரு கம்பெனி பண்ணீங்கன்னா டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் பிரிப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியோட பேக்கப்போட கொடுப்போம் உங்களுக்கு. அப்படின்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லா பேட்டரியில ஆகும். உங்களுக்கு எப்படினாலும் பேட்டரி மூலியமா அப்படியே ரன் ஆகி உங்களுக்கு லைனுக்கு வரும். நான் இன்னொன்னு இப்போ இந்த சோலாருங்கிறது என்னன்னா இந்த யூபிஎஸ் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. நான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கரண்ட் எல்லா டைமும் எடுத்து ஓடும் அப்படின்னு. ஆனா இது அப்படி இல்லைன்னா இது வந்து 2 டைப் இருக்கு. ஆன் கிரேடு, ஆஃப் கிரேடு. அதாவது ஆஃப் கிரேடு போயிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரிதான் பேனல் வச்சு யூபிஎஸ் பேட்டரி அது வச்சீங்கன்னா கரண்ட் போனா உங்களுக்கு எடுக்கும். ஆனா அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு காஸ்ட்லி வரும். உங்களுக்கு வந்து
அது வந்து மானியம் வராது உங்களுக்கு. மானியம் வராது. அது வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் கிரிடுங்களா? ஆஃப் கிரிட்னு சொல்லுவோம். அது ஓகே. ஆன் கிரிட்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கொடுக்கறது. அது பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் பண்ணோம்னா உங்க இபி மீட்டரை கம்மி பண்றதுக்காக தான். அதாவது நம்ம வச்சுக்க நார்மல் மீட்டருக்கு பதிலா நெட் மீட்டர்னு ஒண்ணு மாட்டுவாங்க. ஓகேங்களா. நம்ம நார்மல் மீட்டர்னா உங்களுக்கு பிளஸ்ல ஓடும் தெரியுங்களா மீட்டர். ஆமாங்கண்ணா. இது நெட் மீட்டர் வந்து ரிவர்ஸ்ல தான் ஓடி. ரிவர்ஸ்ங்கும் போது இப்போ ஒரு நாளைக்கு நீங்க 100 மீட்டர் ஓடுதுன்னா இது மைனஸ்ல ஓடி கொடுக்கும். இப்போ ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு லோவா தான் ஓடும். நைட் ஓடுறதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு பிளஸ்ல வந்துரும். பகல் ஃபுல்லாமே ஜீரோங்கும் போது நைட் ஏவரேஜா தான் உங்களுக்கு ஓடும். அப்போ இந்த மினிமம் ரெண்டலுங்கிறது அதான் சில பேர் சொல்ற மாதிரி கட்டவே வேண்டாம் இல்ல, மினிமம் ஒரு 300 to அதிகபட்சம் ஒரு 10 கிலோவாட் ஒரு 6 கிலோவாட் போடுறாங்கன்னா ஒரு 650 ரூபாய் இல்ல 850 ரூபாய் வரைக்கும் அதிகபட்சம். அதுக்கு மேல வராது. அதுவும் பாத்தீங்கன்னா மினிமம் ரெண்டல் கணக்கு தான் போடுவாங்க இந்த மீட்டரோட கணக்கு. ஓகே. அப்பனா வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் கிரிட் ஆன் கிரிட் ரெண்டு இது இருக்கு. அந்த கவர்மெண்ட் இது தரது வந்து பாத்தீங்கன்னா மானியம் வருது ஆன் கிரிட். இது வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் கிரிட் வந்து உங்களுக்கு பேட்டரி பேக்கப்போட தேவைப்படும். அது வீட்டுக்கும் போடலாம். அது எப்படின்னா உங்களுக்கு அதான் கரண்ட் போனா எனக்கு யூஸ் ஆகணுங்கிறது அந்த மாதிரி டைப்புக்கு போடுறது. உங்களுக்கு கரண்ட் பில்லு நான் கட்டுறேன், நான் ஒரு 10,000 கட்டுறேன், எனக்கு கம்மி பண்ணா ஆன்கிரிட் போகும்போது உங்களுக்கு அந்த மானியம் கிடைக்கும். உங்களுக்கு அது மெயினா வந்து மானியம் வாங்குறது. மானியம் இபி பில் கட்ட வேண்டாம். அந்த ப்ரொசீஜர் பண்ணி ஆன்கிரிட் தான் போகும். ஓகேண்ணா. இன்னொன்னு என்னன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்ம கோயம்புத்தூர் ஆபீஸ் சொல்லியிருந்தீங்க. அது எப்படி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவே பண்ணலாங்களா எப்படி? நம்மளுக்கு 2 ஆபீஸ் இருக்குண்ணா. கோயம்புத்தூர்ல ஒண்ணு, சென்னையில ஒண்ணு இருக்கு. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சிவகங்கையில ஒரு 10 சைடு பண்ணோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடையில ஒரு 2 சைட் போட்டிருக்கோம். அது போக ஊட்டிக்கு ஒரு சைட்டுக்கு போய் சைட் 2 மாசம் முன்னாடி போட்டு வந்தோம். அது போக பாத்தீங்கன்னா அன்னூர், சத்தியமங்கலம், புளியம்பட்டி, ஈரோடு எல்லாமே நம்ம போட்டு இருக்கோம். இங்க இருந்து பசங்க போய் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அப்ப தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணலாம். தமிழ்நாடு ஃபுல்லா எங்க வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் 1000 ரூபாய் கட்டிங்கன்னா 1 கிலோவாட் போட்டுக்கலாம். 2000 ரூபாய்க்கு போகும்போது நீங்க 2 கிலோவாட், 3000 ரூபாய்க்கு போகும்போது நீங்க 3 கிலோவாட். அதை பேஸ் பண்ணி தான் வரும். உங்க வீட்டுக்கு ஏதாவது சோலார் போடணும்னா இப்போ கான்டாக்ட் வர நம்பரை பார்த்து எங்களுக்கு கால் பண்ணுங்க. எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்லுவாங்க. பிளஸ் சைட்டு பார்க்கறதுக்கு இன்ஜினியர்ஸும் சைட் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவைப்படுங்கிறத நாங்களே மெஷர்மென்ட் பண்ணி கொடுத்துருவோம்.